ஹாய் நண்பன் நம்பேஸ். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய்விட்டதுன்னு ஒரு பாடல் இருக்கு. ஸோ அதே மாரி தான் நம்ம டெட் தேர்வோட நிலைமையா இருக்கு. நம்ம டிஎன் கவர்மெண்ட் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்ப வெளியிடுவாங்க, போஸ்டிங் எப்ப போடுவாங்கன்ட்டு காத்திருந்து காத்திருந்து பல காலங்கள் தான் போயிருக்கு. தேர்வர்கள் நிலைமை மோசமாயிருக்கு சொல்லலாம். எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் தான் செலவாகுது. போஸ்டிங் கிடைச்ச பாடு இல்ல. இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சிடெட் எக்ஸாம் டிசம்பர் 1 கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்ப முடிவடையும் கேட்டீங்கன்னா 16/10/2024 ஜஸ்ட் 1 மந்த் டைம் குடுத்துருக்காங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப்ல குடுத்துருக்காங்க. ரீட் பண்ணுங்க. எக்ஸாம் டேட் 1/12/2024. பேப்பர் 2 மார்னிங்ல, பேப்பர் 1 ஈவினிங்ல கனெக்ட் பண்ண போறாங்க. மார்னிங்ல பார்த்தீங்கன்னா 9:30 to 12 PM வரைக்கும் பேப்பர் 2. பேப்பர் 1 2:30 PM to 5 PM. நீங்க இந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி ஆகணும் முழுக்க முழுக்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலா இந்த பிடிஎஃப்ல குடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணுங்க. எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ஓபிசி ஜெனரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 2ம் எழுத போறீங்கன்னா 1200 பே பண்ணி ஆகணும். இல்ல பேப்பர் 1 மட்டும், இல்ல பேப்பர் 2 மட்டும் எழுத போறீங்கன்னா 1000 பே பண்ணி ஆகணும். இதுவே எஸ்சி, எஸ்டி அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் யாராச்சும் இருந்தாங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2க்கு சேர்த்து எழுத போறீங்கன்னா ₹600. பேப்பர் 1 மட்டும் எழுத போறீங்கன்னா, இல்ல பேப்பர் 2 மட்டும் எழுத போறீங்கன்னா ₹500 சார்ஜ் பண்றாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன பாருங்க. எப்படியும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜ்ல குடுப்பாங்க, குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோ, எலிஜிபிலிட்டி என்ன, அப்ளிகபிலிட்டி என்ன, வேலிடிட்டி ஆஃப் சிடெட் சர்டிஃபிகேட் என்ன, எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும், அப்புறம் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணது, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், எக்ஸாம் ஃபீஸ், சிலபஸ் இவன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம் ஹாலிடேல சண்டே தான் கலெக்ட் பண்ண போறாங்க. எக்ஸாம்க்கான ரிசல்ட் ஜனவரி மாசம், அதாவது 2025 ஜனவரிக்குள்ள வெளியாகும் சொல்லியிருக்காங்க. 10K கொடுத்துருக்காங்க. நம்ம டிஆர்பியா தான் இருக்காங்க. இது மாதிரி வெளிப்படையான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு போஸ்டிங்லாம் போடுறாங்களா? ஒன்றும் பண்றதில்ல. எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்டிங் அப்படியே கிடப்ப போட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அந்த டெம்பரரி டீச்சர் போஸ்டிங் போட்டு கம்மியான சம்பளத்துல காலப்ப ஓட்டிடுவாங்க. இதுதான் இப்போதைய நிலைமையா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஆர்பியும் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. இந்த இயர் எண்டுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க. காத்திருந்தா பார்க்கணும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றோம். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.